பைபிள் தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை உண்மைதான். இந்த பைபிளை எப்படி புரிந்து கொள்வது என்பதை இந்த பெரிய வெளிச்சத்தை விளக்குவதற்கு ஒரு சிறிய வெளிச்சமாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதுல எலன் ஒயிட்டும் ஒரு தீர்க்கதரிசி, கடைசி கால தீர்க்கதரிசி, லாஸ்ட் டே ப்ராஃபெட். முத்தோது வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள்ல இருக்கிறது. நம்ம அதை படிச்சிருக்கிறோம். உபத்திரவ காலங்களில் உண்டாகும் தேவஜனத்துக்கு எதிரான சட்டங்கள் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் படிக்கிறோம். கிறிஸ்துவின் பரலோக ஊழியம், ஆசரிப்பு கூடார ஊழியம் எபிரேயர் முழுக்க இருக்கிறது. நிகழும் நியாய தீர்ப்பு, பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு தானியேல் 7 அதிகாரத்தில் படிக்கிறோம். வரப்போகும் மகிமையை பற்றிய வெளிப்பாடுகள், பரலோகம் பற்றிய வெளிப்பாடுகள், 2ஆம் வருகை, 3ஆம் வருகை, சாத்தான் மற்றும் துன்மார்க்கரின் அழிவு, இப்படி பல்வேறு வகையான வேதாகம கருப்பொருள்களின் அடிப்படையில் கடைசி கால சத்தியங்களை எழுதி குவித்த ஒரு பெண்மணி இவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. மீதமான திருச்சபையின் முக்கியமான அடையாளங்கள் 2. மீதமான திருச்சபை அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். மீதமான சபையின் தூதுவர் என்று நான் சொன்னேன். 1 10 கட்டளைகள். மீதமான சபையின் 2 முக்கியமான அடையாளங்கள். 1 10 கட்டளைகள், இன்னொன்னு தீர்க்க தரிசன ஆவி. வசனம் பாருங்க. அப்பொழுது வலு சர்ப்பமானது பிசாசு ஸ்திரீயின் மேல் சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அந்த 2 அடையாளங்கள். 10 கட்டளை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, மற்றவர்கள் ஆங்கிலத்தில் KJV பாருங்க ரெம்னன்ட் இருக்கும். ஒரிஜினல் சர்ச்சினுடைய ரெம்னன்ட். ஆதி திருச்சபை எது? அப்போஸ்தல திருச்சபை. அதான் ஒரிஜினல் சர்ச். அதனுடைய சந்ததியான மற்றவர்கள்னா மீதமானவர்கள், மிச்சம் இருக்கிறவங்க. பைபிளை அப்படியே உண்மையாக கடைபிடிக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் மற்றவர்கள், ஆங்கிலத்தில் மீதமானவர்கள். அப்ப அந்த மீதமான சபைக்கு 2 அடையாளம். 1 10 கட்டளைகள், இன்னொன்னு தீர்க்க தரிசன ஆவி, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. அதனை இயேசு கிறிஸ்து குறித்த சாட்சி. அதை படிக்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 19:10 பாருங்க, கடைசி வரி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்கள் இயேசுவை பற்றி உயர்த்தி சாட்சி கொடுப்பார்கள். அதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. அதைத்தான் எலன் ஒயிட்டும் செய்திருக்கிறார். செய்யும்படி தேவ ஆவியானவர் வழி நடத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தை நமக்கு தந்த அதே பரிசுத்த ஆவியானவரால் ஏவி எழுப்பப்பட்ட எலன் ஒயிட் அம்மையார் எழுத்து ஊழியத்தையும் வல்லமையாக செய்து நமக்கு அதை ஒரு வரப்பிரசாதமாக விட்டு சென்றிருக்கிறார். 2 நாளாகவும் 20:20 படிக்கிறோம். யோசபாத் ராஜா யூதா ஜனங்களை பார்த்து சொன்னார், யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அன்பானவர்களே, அப்ப தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது சித்தி பெறுவோம். நம்முடைய காரியம் வெற்றியாய் முடியும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றியாய் ஓடி முடிக்க நமக்கு பலன் கிடைக்கும், வழி பிறக்கும். ஆகவே தீர்க்கதரிசியையும் அவரது ஊழியத்தையும் நம்பி பின்பற்றினோம் என்றால் எலிசா காலத்தின் இஸ்ரவேல் ஜனம் போல நமது காரியமும் வெற்றியாய் முடியும். சீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியல, ஏனென்றால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி எலிசா இருந்தார். அன்பானவர்களே, அதே போல சாத்தானை முறியடிக்கவும் வெற்றி வாகை சூடி தேவராஜ்யம் நம்ம சேரவும் நமக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். எலன் ஒயிட் அம்மையாருடைய ஊழியத்தை அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் எழுத்துக்கள் இன்றும் பேசுகின்றன. தேவன் நமக்கு பரிசுத்த வேதாமத்தை விட்டு சென்றிருக்கிறார். அதே போல இந்த மீதமான திருச்சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே வேதாகமம் என்ற இந்த மகத்துவமான வெளிச்சத்தை விளங்கிக் கொள்ள அந்த சிறிய வெளிச்சமான எலன் ஒயிட் அம்மையாருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது நம் பக்தியிலே விருத்தி அடையவும், கடைசி கால ஊழியங்களை வல்லமையாய் செய்யவும், ஆண்டுக்கு சாட்சியாக நிற்கவும், அவருடைய ராஜ்யம் சேரவும் அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம், சத்தியத்தில் வளருவோம், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம்.